Taste the Daily. அதிமுகவில் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் கழக நிர்வாகிகளை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கழக அமைப்பு செயலாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள் முனைவர் சேம வேலுசாமி, முல்லைவேந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கழக உடன்பிறப்புகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கழக அமைப்பு செயலாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பாக செவலபுரை ஊராட்சியில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆய்வு செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை மேல்மலையனூர் ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்திருந்தார். ஆய்வின் போது கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வழங்கினார். இதில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கண்ணன், தேவநாதன், மாவட்ட வழக்கறிஞரணி பொருளாளர் அருந்தத்தன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் முறையாக குடிநீர் வழங்காத அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். மாதந்தோறும் முறையாக குடிநீர் வரியை மட்டும் பெற்றுக்கொள்ளும் குடிநீர் வாரியம் குடிநீர் வழங்காமல் அலட்சியத்தோடு செயல்படுவதால் குடிப்பதற்கு மட்டுமின்றி அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் தினந்தோறும் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பணம் கட்டல கவர்மெண்ட்ல அப்படி சொல்றாங்க. நான் தனியாக தான் இருக்கேன், வீட்டு வேலை செய்கிறேன். ஆனால் நான் மெயின்டெனன்ஸ் காசு கரெக்டாக கட்டுறேன். ஆனால் தண்ணி விடுறது கிடையாது. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணி வசதியும் கிடையாது. கேட்டால் வரோன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் வீடு விட்டதுலேருந்து தண்ணியே சரியாக வரது கிடையாது. எங்களுக்கு போர் வசதியும் கிடையாது. 630 குடும்பம் இருக்குது. இங்கே போர் நாங்களும் தனியாக இண்டிவிஜுவலாக போரும் போட முடியாது, கவர்மெண்ட்டும் போட்டு தர மாட்டேன்றாங்க. அது கலெக்டரோட ஆர்டர் தான் இருக்குன்றாங்க. எங்களுக்கு 630 குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு 4 பேர்னா கூட ஒரு 20 லிட்டர் தண்ணி கூட கிடைக்க மாட்டேது. ஒவ்வொரு நாளும் பைப்பில் ப்ராப்ளம்ன்றாங்க. பைப்பில் வர சம்பில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா கொள்ளளவு பத்தே மாட்டேது. மெட்ரோ வாட்டர் சைடில் கேட்டால் எங்களுக்கு 10 லாரி ஒரு நாளைக்கு 10 லாரி எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் பத்தம். ஆனால் அவங்க கொடுக்குறது 4 லாரி 5 லாரி. ஒவ்வொரு நாளும் மக்கள் காலையில் ஸ்கூலுக்கு பசங்க கிளம்புறதா சரி, ஒரு துணி துவைக்கிறதா சரி, எதுக்குமே தண்ணி கிடையாது. எங்களுக்கு தண்ணி பெரும் பிரச்சனையாக ஓடிந்து கிட்டத்தட்ட இங்கே வந்த 10 மாதமாக இதே ப்ராப்ளம் தான்.